இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு த காட் ஹூ கவுண்ட்ஸ் அவர் டியர்ஸ். ஸோ கடந்த 2 வாரங்களிலே நாம் எதை குறித்து தியானித்தோம் என்று சொன்னால், முதல் வாரத்திலே உணர்ச்சிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நம்மை கட்டுப்படுத்துகிறது, அதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்து முதல் வாரத்திலே நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். 2வது வாரத்திலே, கடந்த வாரத்திலே கான்ஃப்ளிக்ட், ஹவு டு மேனேஜ் கான்ஃப்ளிக்ட், முரண்பாடுகளை எப்படி சரி செய்வது என்பதை குறித்து. இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு நம்மளுடைய கண்ணீரை எண்ணுகிற தேவன் அப்படிங்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஸோ கடந்த இந்த மாதம் முழுவதும் நமக்குள்ளாய் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நமக்குள்ளாய் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறித்தே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஸோ ஆல் ஓவர் இந்த டாபிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமது உணர்ச்சி சம்பந்தமான ஒரு டாபிக் தான் நினைக்கிறேன். கடந்த 2 வாரங்கள் கூட நம்ம அதைத்தான் தியானித்தோம். ஸோ கண்ணீர் அப்படின்னா எல்லாருக்குமே, நம்ம அழுகாத மனுஷங்க யாருமே கிடையாது அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ மனிதர்கள் மட்டுமல்ல, சில மிருகங்கள் கூட, விலங்குகள் கூட அழுகுவதை நாம் பார்க்கிறோம். சில நேரம் நான் ஆக்சுவலாக டீ எஸ்டேட் அங்கே தான் நான் வளர்ந்தேன் சின்ன வயசில். ஸோ எங்கள் எஸ்டேட்டில் வந்து நிறைய யானைகள், நிறைய நடமாட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்களுடைய கிராமத்துக்கு அருகாமையிலே ஒரு யானை வந்து குட்டி போட்டுருச்சு, அது இறந்து போச்சு. ஸோ குட்டி அங்கேயே இருக்குது, இப்போ அந்த யானையுமே அங்கேயே நின்றுட்டே இருந்துச்சு. ஸோ அந்த யானை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அதே இடத்துல நின்று அழுதுகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த குட்டி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. ஸோ 2 நாள் அப்புறம் தான் மெதுவாக அது நகர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருக்குமே உணர்வுகள் இருக்கிறது. அந்த உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தும் விதம் கண்ணீர், சரிங்களா? ஸோ இன்றைய நாளிலே அந்த கண்ணீரை எப்படி ஆண்டவர் நம்மளுடைய கணக்கிலே வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கண்ணீர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, ஸோ நிறைய விதமான கண்ணீர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நாம துக்கம், ரொம்ப துக்கப்படுறோம், ரொம்ப அழுகிறோம், மனசுல ரொம்ப துக்கமா இருக்கிறோம் அப்படின்னா வில் கிரை அவுட். ஸோ அது வந்து ஒரு எமோஷனல் கிரை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தா கூட நம்ம அழுவோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, சிலருக்கு வந்து குழந்தை, அவங்களுடைய திருமண வாழ்க்கையில முதல் குழந்தை பிறந்த உடனே ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த அம்மா கூட அந்த குழந்தை பிறந்த உடனே, அதுக்கு முன்னாடி வலி வேதனையில அழுதுட்டு இருந்திருப்பாங்க, குழந்தை பிறந்த உடனே சந்தோஷத்துல அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சந்தோஷம் வரும்போது கூட நமக்கு அழுகை வருகிறது. அப்புறம் வேற என்ன அப்படின்னா, கண்ணில் ஒரு தூசி பட்டுருச்சு, அப்புறம் பைக்ல போனா கூட சிலருக்கு கண்ணீர்ல இருந்து தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ணீர் கூட வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா, கண்ணீர் அவங்களே அறியாமலே வரும். ஸோ கண்ணீர் அவங்க கண்ணுல இருந்து வர்றது கூட ஒரு நோயின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு அடி பட்டுருச்சு, நம்ம கையில ஒரு வேதனை ஆயிடுச்சு, சில நேரம் வயிறு பயங்கரமா வலிக்குது, தலை பயங்கரமா வலிக்குது அப்படின்னா நம்ம அழ ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அழுகைகள் இருக்குது. சிலர் வந்து சில அழுகைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆர்டிபிஷியலா, செயற்கையா அழுகையை உண்டு பண்றது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம சொல்றதா இருந்தா, நம்ம கிளசரின் போட்டு அழுவாங்க. சினிமாஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அழுக வரல அப்படின்னா கண்ணில் ஏதோ ஒரு கெமிக்கல் போடுறாங்க, அழுக வந்துடுது. ஸோ அந்த கண்ணீர் இருக்குது. அப்புறம் வந்து சிலர் வந்து நடிச்சே அழுவுவாங்க. ஸோ நான் வந்து சிறைத்துறையில பணியாற்றிட்டு இருக்கேன் கடந்த 15 வருஷமா. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. சிறையில பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிஸ்டர்ஸ், நன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்சி சிஸ்டர்ஸ் அவங்க வருவாங்க, வந்து சிறைவாசிகளுக்கு, இல்லவாசிகளுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து மதுரை பிரிசன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்தாங்க, வந்து தினமும் வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுல ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அம்மா அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தீராத வயிற்று பிரச்சனை இருக்குது, இதுக்கு வந்து மாத்திரை எழுது, என்னால சாப்பிட முடியாது, அதனால கேட்காது, எனக்கு வந்து ஒரு அந்த ஹோமியோபதி அந்த இது ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அது இங்க கொடுக்க மாட்டாங்க, அனுமதி கிடையாது, என் ஃப்ரெண்டு வெளியே இருக்கிறான், அவன்கிட்ட இருந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும், ஆனா இது வந்து உள்ள சாப்பிட்றதுக்கு, இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு அனுமதியே கிடையாது, நீங்க எப்படியா எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா லேடிஸ்னா பொதுவாக ரொம்ப செக் பண்ண மாட்டாங்க, ஜென்ஸ்னா நல்லா செக் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுமே சிறைக்கு அடிக்கடி வர்றவங்கனால ரொம்ப அவங்க கண்டுக்கிறது இல்லை. ஸோ அந்த அம்மாவும் சரி, ரொம்ப அழுகிறானே, கஷ்டப்பட்டு அழுகிறானே, அந்த அவனும் ரொம்ப ரொம்ப அழுது அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டான். சரின்ட்டு இந்த அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு, ஒரு நாள் அந்த ஆளை பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது நல்லா கேட்க ஆரம்பிச்சது.
இவன் என்ன சொன்னா அப்படின்னா, அம்மா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்க எப்படியா வாங்கிட்டு வாங்கம்மா, இதை தொடர்ந்து சாப்பிட்டாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா. உடனே அந்த அம்மாவும் தெரியாம இறக்கப்பட்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. கடைசி பார்த்தா ஒரு நாள் ஏதோ லேடிஸ் போலீஸ் வச்சு ஏதோ செக் பண்ணாங்க. கடைசி அது கஞ்சான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கண்ணீர் எப்படி வடிக்கிறாங்க அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு உதவி தேவைப்படுது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, கண்ணீரை வரவழைச்சி நடிச்சு அந்த கண்ணீர் சிந்தி நம்மள மாத்திடுறாங்க. இது ஒரு கண்ணீர்னு சொல்றாங்க. அப்புறம் குழந்தைங்க அழுவாங்க. நம்ம வீட்டுல சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க, அவங்க அழுகிறத பாக்குறோம். நல்லா அழுவாங்க, ஆனா என்ன பண்ணாது, கண்ணீர் மட்டும் வராது, சவுண்ட் மட்டும் தான் வரும். இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ அழுதா அப்பா எப்படியா வாங்கி கொடுத்துருவாங்க. பொதுவா அப்படிதான். பெண் பிள்ளைங்களோ இல்ல பசங்களோ நம்ம குழந்தைங்க அழுதுட்டோம் அப்படின்னா உடனே அப்பா அம்மா சரி இவனுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். ஸோ இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட கண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் தற்காலிகமாக வடிக்கிற கண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு டெத் சீனு இல்ல ஒரு அழுகிற சீன் வந்துச்சு அப்படின்னா, இல்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம், நம்ம தெருவுல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த பக்கம் போனா கண்டிப்பா நம்ம அழுதுருவோம். ஸோ அவங்க அழுகிறத பார்த்தோன்னே நம்ம அழுதுருவோம். டிவியில பார்த்தோன்னே சிலர் ஏங்கி ஏங்கியெல்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது தற்காலிகமாக வர்ற ஒரு கண்ணீர் சொல்லி சொல்றாங்க. ஸோ இது போல என்ன அப்படின்னா, சில நேரம் நான் சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரேயர் பண்ணும்போது நல்லா அழுது ஜெபம் பண்ணணும், அழுது ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ரசிக்கப்பட்ட புதுசுல நான் அது எனக்கு அழுக வராது பொதுவா. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதோ ஒரு கஷ்டத்தை நினைச்சுக்குவேன் ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி. உடனே அப்படி அழுகையை உருவாக்குவேன், அப்புறம் அழுதுடுவேன், நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். ஸோ நமக்கெல்லாம் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். ஸோ அதனால அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு. சரிங்களா? ஸோ நம்ம அழுகையை வரவழைத்துட்டு நம்ம ப்ரேயர் பண்றது அப்படிங்கிறது செயற்கையா ஒரு அழுகையை நம்ம வரவழைச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பண்றோம். இப்பெல்லாம் டிவியில நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் அழுதே ப்ரேயர் பண்றாங்க. ஆண்டவர் நீ அழுதுட்டு ப்ரேயர் பண்ணாதான் நான் கேட்பேன் அப்படிங்கிறது நமக்கு வேத புத்தகத்துல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் வென் வி கிரை, எமோஷனலா நம்மளை நம்ம ஒரு ரொம்ப துக்கத்துல இருக்கிறோம், ரொம்ப பிரச்சனையில இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் சமூகத்துல ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வில் ஸ்டார்ட் டு கிரை. திஸ் இஸ் வாட் வி ஃபீல் இன் த டெப்த் ஆஃப் அவர் ஹார்ட். ஸோ இந்த மாதிரி கண்ணீர்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த கண்ணீரெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைத்துக் கொள்வாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம பார்க்குற விதமா ஸோ எந்த மாதிரியா கண்ணீரை ஆண்டவர் கணக்கில் வைத்துக் கொள்வார் என்பதை குறித்து தான் இன்றைய நாளத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு ஒரு மலை கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மலை மக்கள் வாழ்கிற கிராமம். ஸோ அந்த கிராமத்துல மீரியம் அப்படின்னு சொல்லி ஒரு வயதான பெண்மணி ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அந்த அம்மா அந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றவர்களாக, ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு என்ன கஷ்டத்துல வந்தாங்களோ அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்கள தேற்றுபவராக இருந்தார்கள். ஸோ அந்த கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அந்த அம்மாவை தேடி போவாங்க. கஷ்ட காலங்களிலே பிரச்சனை இருக்கும் பொழுது, தீராத பிரச்சனை இருக்கும் பொழுது, யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரொம்ப நெருக்கத்துல இருக்கும் பொழுது அந்த அம்மாவை தேடி போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த அம்மாவை தேடி தேடி போவாங்க. ஸோ அந்த அம்மாட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு அழகிய ஒரு கண்ணாடி ஜாடி மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க, அழகான ஒரு கண்ணாடி ஜாடி. ஸோ தன்னிடத்தில் ஆறுதலுக்காக வருகிறவர்கள், தன்னிடத்தில் கஷ்டத்திலாக வருபவர்கள், ஸோ அவங்க வர்றவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க உட்காந்து பேசுவாங்க, ஆறுதலா பேசுவாங்க, அவங்க சொல்றத நல்லா கவனிப்பாங்க, அவங்க அழுகிறத அழகாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க. இப்படி செய்யும் பொழுது அவங்க வர்றவங்க நிறைய கண்ணீர் சிந்துவாங்களாம். ஸோ அந்த கண்ணீரெல்லாம் அந்த அம்மா என்ன பண்ணுமா, அந்த ஜாடியில சேமிச்சு சேமிச்சு வச்சுக்குவாங்களாம். ஸோ அந்த அவங்ககிட்ட எல்லாம் பேசுறவங்களாம் பேசிட்டு அப்புறம் வெளியே போயிடுவாங்க. அதுக்கடுத்து நிறைய பேர் இப்படி வருவாங்க. ஸோ அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு, அங்க வர்றவங்களுக்கு என்ன ஒரு திருப்தி அப்படின்னா, ஸோ இந்த அம்மாட்ட நம்ம துக்கமெல்லாம் சொல்லிட்டோம், இந்த அம்மா நம்ம கண்ணீரெல்லாம் அந்த ஜாடியில சேமிச்சு வச்சிருக்கிறாங்க, ஸோ நம்மளுடைய துக்கத்தை அவங்க அங்கீகரிக்கிறாங்க, ஸோ நம்மளுடைய கண்ணீரெல்லாம் வீண் போகவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட அந்த வீட்டை விட்டு வெளியே சொல்லுவாங்களாம். ஸோ அவங்களுடைய மனபாரம்லாம் இறங்கிரும். ஸோ அவங்க வெளியே போயிடுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ இதே வழக்கமா இருந்திருந்தாங்க. ஸோ அந்த ஊருக்கு ஒரு அயல்நாட்டு ஒரு பயணி மாதிரி ஒருத்தர் வந்தாரு. இதெல்லாம் கேள்விப்படுறாரு. என்ன இப்படி சொல்றீங்க, புதுசா இருக்குத, ஒரு ஜாடின்றீங்க, கண்ணீருங்கிறீங்க, சேமிச்சு வைக்கிறீங்க, புதுசா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நானும் போய் அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை குறிச்சு கேட்டுட்டு அந்த அந்த பயணி போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த அம்மாவை பார்த்த உடனே இவருக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அந்த அம்மாட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு.
ஸோ அந்த அம்மா வந்து அவ்வளவு அந்த அம்மா பார்த்த உடனே என்னன்னு தெரியல, இவருமே இவருடைய பிரச்சனை, வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், இழப்புகள், துக்கம் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சோன்னே அந்த அம்மா போய் அந்த ஜாரை எட்டு வந்தாங்க. ஸோ ஜார் எட்டு வந்தோடனே இவருக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஓ நம்ம ஜாரை தான் பார்க்கறதுக்கு வந்தோம் அப்படின்ட்டு ஜாரை பார்க்கறாரு. ஸோ அந்த அம்மா எட்டு வந்தோடனே ஜாரை பார்த்த உடனே உள்ள ஒண்ணுமே இல்லை. ஸோ அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்ன உள்ள ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு. இல்ல, நான் வந்து அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இப்போ கண்ணீரெல்லாம் சேமிச்சு சேமிச்சு வச்சிருப்பாங்க போல, ஸோ அதை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவர். ஸோ அவர் வந்து வந்த உடனே அதை பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்ன உள்ள ஒண்ணுமே இல்லையா அப்படின்ட்டு. இல்ல, இது வந்து ஒரு சிம்பாலிக்கா தான் நான் வந்து மீன் பண்றேன். இது வந்து நான் உண்மையிலே எல்லாருடைய கண்ணீரை நான் சேமித்து வைக்கவில்லை. உங்களுடைய துக்கங்களை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய உணர்வுகளை நான் புரிந்திருக்கிறேன் என்பதன் ஒரு அடையாளம் தான் இதுவே ஒழிய, இது வந்து ஒரு மேஜிக் ஜாடியும் கிடையாது, எதுவும் கிடையாது. வெளியே இருக்கிறவங்க நம்புறாங்க. என்ன நம்புறாங்க அப்படின்னா, என்னுடைய கண்ணீர்லாம் வீண் போகவில்லை, நான் சொன்ன வார்த்தையெல்லாம் வீண் போகவில்லை என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளாய் இருக்கிறது என்பதை சிம்பாலிக்கா சொல்வதைத்தான் நான் வைத்திருக்கிறேன் சொல்லி. ஸோ அவர் வந்து எனக்குமே, நானுமே நிறைய இழப்புகளோடு உங்களோட பேசினேன், எனக்குமே ஒரு ரிலீஃபா இருக்குது அப்படின்னு அவருமே ஒரு சந்தோஷத்தோட வெளியே போனாரு. ஸோ ஆண்டவர் நம்மளுடைய கண்ணீரை எண்ணி வைத்திருக்கிறார், அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். இட் மீன் தட் கண்ணீரை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. உங்களின் உள் உணர்வுகளை புரிந்திருக்கிறார், உங்களுடைய எண்ணங்களை புரிந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய அர்த்தத்தை தான் இது பின்னாடி சொல்லுது. ஸோ இந்த வசனத்தை நம்ம எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 56வது வசனம், நெக்ஸ்ட் ஸ்லைடு. 56வது அதிகாரம், அந்த அதிகாரத்துல வசனம் 8வது வசனத்தை தாவீது இப்படியாக சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஸோ சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எல்லாம் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ அவர் வந்து நல்ல ப்ரேயர் பண்றவர், பாடல் பாடுகிறவர், ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுல இருக்கிறவர். ஆண்டவர் வந்து சர்டிஃபைட் பண்ண ஒரு மனுஷன் என்ன அப்படின்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபைட் பண்றாரு, சரிங்களா? ஸோ இந்த வசனம் வந்து இந்த 56வது அதிகாரம் ஒரு ப்ரேயர் ஃபுல்லா பண்றாரு. சங்கீதக்காரன் தாவீது வந்து ஒரு பெரிய ப்ரேயர் பண்றாரு. ஸோ இந்த ப்ரேயரோட பேக்ரவுண்டு என்ன சூழல்ல இந்த ப்ரேயர் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம் அனைவருக்கு எல்லாம் தெரியும். ஸோ வந்து அவர் வந்து கோலியாத்தை வீழ்த்துறாரு. வீழ்த்தினதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடைபெறுகிறது இல்லைங்களா? சவுல் வந்து அவரை வந்து ஒரு அதிகாரியா நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் சவுலை வந்து மக்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. சவுல் தான் சின்னவன் ஆயிட்டான், ஸோ தாவீது கொன்றவர் நிறைய பேரை கொண்டுட்டாரு, சவுல் அப்படி கிடையாது இப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் வரும்பொழுது சவுலுக்குள்ளாய் ஒரு சின்ன ஒரு 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 கோபம் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, சவுல் அவனை கொலை செய்வதற்கு வீட்டுல ஏதோ இது வாசிக்கும் பொழுது அவனை அம்பு எய்து கொலை செய்ய முயற்சிக்கிறாரு. இப்படியான ஒரு முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவனை ஆளை வச்சே கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளாய் வருதா. ஸோ சவுல் வந்து தாவீதை கொலை செய்வதற்கு ஒரு ஆர்டர் கொடுக்கிறாரு. 1 சாமுவேல் 19:1-2. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார், இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையா இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரும். ஸோ இங்க சவுல் வந்து அவரை பிளான் பண்றாரு கொலை செய்யறதுக்கு. ஸோ ஜோனத்தான் வந்து நீங்க மறைவான இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? ஸோ இந்த சூழல்ல தான் என்ன பண்றாரு அப்படின்னா, தாவீது வந்து இடத்துல இருந்து தப்பி தப்பி ஓடுறாரு. நீங்க அந்த ஃபுல் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். தாவீதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவளை கூட என்ன பண்றாங்க, கொலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ரொம்ப உக்கிரமா வந்து சவுல் வந்து தாவீதை பின்தொடர்ந்து தேடி தேடி ஓடிட்டு இருக்கிறாரு கொலை செய்யறதுக்கு. ஸோ இங்க என்ன பண்றாரு, தாவீது வந்து தப்பிச்சு ஓடுறாரு. கடைசி எங்க போயிட்டாரு அப்படின்னா, நேர இந்த காத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. காத்துங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பெலிஸ்தருடைய இடம் அது. ஸோ அங்க போயிட்டாரு நேர. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, பெலிஸ்தர் இடத்துலதான் என்ன பண்ணாரு அப்படின்னா
கோலியாத்தை வந்து தாவீது எதிர்த்து நின்னாரு. ஸோ அதே இடத்துக்கு இப்போ வந்து தப்பிச்சு ஓடி நேரம் அங்கே போய் அடைக்கலம் ஆகுறாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அங்கே பெலிஸ்தீருமே இவங்க பக்கம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. ஏற்கனவே இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த இடத்துலயும் இவருக்கு நெருக்கம், பின்னாடி சவுலும் இவரை தேடிட்டு ஓடி வராரு. ஸோ இந்த இடத்துல வந்து முன்னாடி போனாலும் பிரச்சனை, பின்னாடி வந்தாலும் பிரச்சனை. தாவீதை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில தனக்கு நேர் எதிராய் நின்ற எல்லா ராஜாக்களையும் வீரமாய் கொன்று குவிச்சிட்டாரு இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய தாவீதுடைய படைகள் அவர் போரிட்ட எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நேருக்கு நேராக நின்றவங்க எல்லாத்தையுமே கொண்டு, ஆனா பின்னுக்கு நின்ன அந்த சவுல் வந்து அவருக்கு பின்னாடி தான் நின்று துரத்திக்கிட்டே இருந்தார். சவுல் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா, சவுல் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா தாவீது வந்து அவன் மேல கை வைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல எங்க போனாலும் பிரச்சனை, வீட்லயும் இருக்க முடியல, வெளியும் வர முடியல. ஸோ அந்த சூழல்ல தான் இந்த தாவீது வந்து இந்த வசனத்தை சொல்றாரு. இந்த வசனத்துல நீங்க பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அவருடைய பிரேயர் சுச்சுவேஷன். ஸோ இந்த பிரேயர்ல வந்து அவருக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, முதலாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஒடுக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நாள்தோறும் நான் ஒடுக்கப்படுகிறேன் என்று அப்படி சொல்றாரு தாவீது. ஸோ அவர் வந்து அந்த சூழல்ல வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட சூழல்ல இருக்கிறாரு. அடுத்து வந்து 5வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, நித்தமும் என் வார்த்தையை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறார்கள். ஸோ நீங்க நம்மளுடைய அந்த தாவீதுடைய அந்த சூழலை பார்த்தோம் அப்படின்னா, பெலிஸ்தர்ல போய் அங்க மாட்டிக்கிட்டாரு. ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தாவீது தான், இவன் வந்து இஸ்ரேல் நாட்டு அரசன், இவனை தாவீது தான் அப்படி சொன்ன உடனே தாவீது என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரன் போல அந்த இடத்துல தன்னை மாற்றி கொண்டாரு அப்படி சொல்லி பாக்குறோம் வேத வசனத்துல. ஸோ எந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவா உயர்த்தினாரோ அதே இடத்துல ஆண்டவர் எப்படி அங்க வச்சுட்டாரு அப்படின்னா, தாவீதை வந்து ஒரு பைத்தியக்காரன் போல நடிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி விட்டார். ஒருவேளை அவன் அப்படி நடிக்கல அப்படின்னா அவனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும். ஸோ இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது, நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது என்று சொல்லி. அடுத்ததாக அவர்கள் ஏகமாய் கூடி பதிவு இருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். சவுல் வந்து அவருடைய காலடி எங்கெல்லாம் இவன் போறான் அப்படின்னு சொல்லி அங்கங்க ஆளுங்களை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பிரேயர்ல சொல்றாங்க. அப்புறம் வசனம் 8வது வசனத்துல, என் அலைச்சல்களை தேவர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இப்போ எல்லா வசனமும் பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அவர் நெருக்கப்பட்டாரோ ஸோ அந்த அளவுக்கு இந்த பிரேயர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த இடத்துலதான் அவரு உறுதியா சொல்றது என்ன அப்படின்னா, நான் வந்து இவ்வளவு ஒர்க்கப்பட்டாலும், இவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும், இவ்வளவு தூரத்துக்கு என்னை கொல்லதுக்கு வகை தேடினாலும் என்னுடைய எல்லா உணர்வுகளையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, என்னுடைய கண்ணீரெல்லாம் நீங்க உங்களுடைய துருத்தியில் வைத்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஸோ இதே சூழல் அப்படிதான் அண்ணா அவர்களுக்கும் நடந்துச்சு வேதத்துல. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அண்ணாவை அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் தான் அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தாருன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அண்ணாவுடைய சூழல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அண்ணா வந்து யாரையும் கூட அவங்கள சுற்றி இருக்கிறவங்க யாரு அப்படின்னா, செகண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, ஏலி அவரும் இருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே சுற்றி இருக்கிறாங்க. ஸோ அவங்க செகண்ட் ஒய்ஃப் அவங்கள கொடுமைப்படுத்தினதை பார்த்து அவங்க எதுவுமே சொல்லலை, அவங்க ஒய்ஃபை செகண்ட் ஒய்ஃப் எதுவுமே சொல்லலை. ஸோ ஒருவேளை அவங்க கணவர் கூட அவங்கள வந்து இவங்க அலோவ் பண்ணி தான் அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பார்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ கணவரை கூட குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக கணவரை அவங்க பிளேம் பண்ணல. 3வது காரியம், ஏலி வந்து அவர் வந்து எலியா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து குடிச்சிங்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அவரை கூட குறை சொல்லல. ஸோ அவர் வந்து யாரை நோக்கி பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி தான் பார்த்தாங்க அண்ணா. ஸோ அவர்களை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா குறை சொல்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. ஸோ தன்னுடைய எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை அந்த செகண்ட் ஒய்ஃப் கூட அவன் குறை சொல்லியிருக்கலாம், உன்னாலதான் எனக்கு குழந்தை இல்லை, நீ வந்ததுனாலதான் எனக்கு ப்ரையாரிட்டி போயிடுச்சு அப்படின்னு குறை சொல்லியிருக்கலாம். ஸோ ஆண்டவரை கூட குறை சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஷீ நோஸ் தட் காட் ஓன்லி டன் திஸ். ஸோ ஆண்டவர் தான் அவர்களுடைய கற்பத்தை அடைத்திருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஸோ குறை சொல்வதற்கு நிறைய காரணம் இருந்துச்சு அண்ணாவுடைய வாழ்க்கையில. ஆனா அண்ணா வந்து பார்த்தது யாரு அப்படின்னா ஆண்டவரை மட்டும்தான் பார்த்தாங்க. ஸோ இந்த இடத்துலயுமே ஒருவேளை தாவீது சொல்லியிருக்கலாம், தாவீதுக்கு பலம் இல்லையா, அவரை கொலை செய்யறதுக்கு, பவுலை கொலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. நம்ம வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு குகைக்குள்ள போய் அவரை கொலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணல அப்படின்னா அவர் கொலை செய்யலை. ஏன்
அப்படின்னா நீதி நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாய், நான் அப்படி செய்ய முடியாது என்கிற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆண்டவர் அவர் அந்த மாதிரி வாழ்ந்ததுனாலதான் அவர் தைரியமா சொல்ல முடிஞ்சது. என்ன சொல்ல முடிஞ்சது அப்படின்னா, என்னுடைய கண்ணீரை நீர் கணக்கில் வைத்திருக்கிறீர் என்று சொல்ல முடிஞ்சது. ஸோ இதுதான் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தாவீதுடைய பிரேயர் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளும் நம்மளுடைய பிரேயர் வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, நம்ம பொதுவா நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது வில் ஸ்டார்டட் டு மேக் லிஸ்ட். எனக்கு என்னென்ன தேவைப்படுது, எனக்கு இவ்வளோ வீடு கட்டிட்டு இருக்கிறேன், இவ்வளோ முடிச்சுட்டேன், எனக்கு இன்னும் இதெல்லாம் தேவைப்படுது, எனக்கு இஎம்ஐ இவ்வளவு காசு இருக்குது, இவ்வளவு முடிஞ்சிச்சு ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்குது, இவ்வளவு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை நாம ஒரு சின்ன பெர்சன்டேஜ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு நம்மளுடைய விண்ணப்பங்கள் தான் அதிகமா இருக்கும் ஒழிய, நம்மை சீர்திருத்த வேண்டும், ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூற வேண்டும் என்பது குறித்து ரொம்ப நம்ம சிந்திப்பதில்லை. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தாவீதுடைய பிரேயர் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் நான் ஒரு சின்ன ஸ்டடீஸ் பண்ணியிருந்தேன். அதுல என்ன அப்படின்னா, பிரைஸ் பண்றது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தது அவர் ஒரு 30% அவருடைய வாழ்க்கையில பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான பிரேயர், அது ஒரு 20%. விண்ணப்பங்களை ஏறெடுப்பது, ஸோ அப்ளிகேஷன் பண்றது, அது அப்ளை பண்றது ஒரு 25%. அப்புறம் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அது ஒரு 15%. அப்புறம் அவரை எக்யூப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு 10%. ஸோ இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சார்ட்ல பாக்குறீங்க, இதுல என்ன அப்படின்னா, அவருடைய ஜெப வாழ்க்கையில அதிகமாய் அவர் செலவிட்டது எது அப்படின்னா, ஸோ ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார். ஸோ நீங்க சங்கீத பகுதியில நிறைய வாசிச்சோம் அப்படின்னா, he always keep on pray that God done everything for me அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பாரத்தோட தான் ஆண்டவருக்கும் அவருக்குமாற ஒரு நல்ல உறவு இருந்ததை பார்க்கிறோம். ஸோ இது ஒரு சூழல். ஸோ எந்த சூழல்ல நீதிமானா இருந்தார், எவ்வளவு தூரத்துல ஒடுக்கப்பட்டார் அவரு. ஆனா அந்த நேரத்திலையும் அவர் வழி விலகி போகல. வேற மாதிரி கூட அவர் யோசிச்சிருக்கலாம், சவுல கூட அவரு கொலை பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருக்கலாம். ஆனால் இந்த அதிகாரத்தை முழுவதும் நாம் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நம்பிக்கையோட ஆண்டவருக்காக நான் இதையெல்லாம் ஆண்டவருக்காக நான் சகித்துக் கொள்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட தான் இருந்தார். ஸோ அடுத்த ஒரு சூழல், தாவீதுடைய வாழ்க்கையிலே அடுத்த ஒரு சூழல் வருது. ஸோ அது என்ன சூழல் அப்படின்னா, அந்த டைம்லயுமே எப்படி தாவீது இந்த நேரத்துல பிரேயர் பண்ணாரோ, ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சூழல் வருது, இக்கட்டான சூழல் வருது. அந்த நேரத்திலயும் அவர் பிரேயர் பண்றாரு. ஆனா இந்த பிரேயரை ஆண்டவர் கேட்டாரு, ஆனா அந்த பிரேயரை ஆண்டவர் கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, எல்லாரும் நமக்கு தெரியும், அவருடைய பாவம், ஒரு பாவத்துல விழுந்தது குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ பத்சேபா அவங்களை பார்த்து அந்த பாவத்துல விழுந்துடுறாரு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூழல் அவருக்கு எப்படி இருந்தது, தாவீதுக்கு ஒரு சூழல் எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாரும் அவரை கொல்றதுக்கு வகை தேடுறாங்க, அவரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்றவங்கள கொலை பண்றாங்க, அவருக்கு இருக்க இடம் கிடையாது, சாப்பிட நல்ல உணவு கிடையாது, அங்கங்கே ஓடோடி நாடோடி மாடி திரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல நீதிமானை நிற்கிறார் யாரு, தாவீது. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுன்னு சொல்றாங்க இந்த சம்பவம் நடக்கும் பொழுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு அரண்மனையில இருக்கிறாரு, சுத்தி காவலர்கள் இருக்கிறாங்க, அதிகாரம் இருக்குது, எல்லா சுற்றிலும் நல்ல சுதந்திரம் இருக்குது, நல்ல ஆசீர்வாதம் இருக்குது. அந்த நேரத்துல அவர் நீதிமானை இருக்கவில்லை, ஒரு பாவத்துல விழுந்துறாரு. ஸோ என்ன பாவம்னு நீங்க எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. ஸோ அவர் மேல மாடியில போய் நிற்கிறாரு, ஒருத்தவங்க அந்த அம்மாவை பாக்குறாங்க, ஸோ அவங்களோடு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தான் செய்த தவறை மறைத்து அடுத்தடுத்த தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? ஒரு பாவத்தை மறைப்பதற்கு அடுத்தடுத்த தொடர்ந்து தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த நாத்தான் அவர் அவரை எச்சரித்து, நீ இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி எச்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தாவீது அழுது பிரேயர் பண்றாரு. அந்த 2 சாமுவேல் 12வது அதிகாரம் வசனம் 21 வசனம் 22 அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, அதற்கு அவன், யார், தாவீது, பிள்ளைகள் இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து நான் அழுதேன். ஸோ அந்த இடத்துலையுமே தன்னுடைய மகன், பச்சைப்பாலுக்கு பிறந்த மகன் இறந்துவார் அப்படிங்கிறதுக்காண்டி உபவாசிச்சு அழுது பிரேயர் பண்றாரு. ஸோ அந்த இடத்துல அவருடைய ஜெபம் எப்படி கேட்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். சரிங்களா?
ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாவம் பண்ணிட்ட, இதுக்கு வந்து நான் பிரதிபலன் உனக்கு வந்து ஒன்ன நான் தண்டிக்கிறது இல்லை, ஆனா உன்னுடைய சந்ததிகளை நான் தண்டிப்பேன் அப்படி சொல்லி சொல்றாரு. ஸோ 2 சூழல் நம்ம இங்க பார்க்கிறோம். ஒரு சூழல் என்ன அப்படின்னா, தாவீது நீதிமானா இருக்கிறார். எப்போ நீதிமானா இருக்கிறார் அப்படின்னா, அவரை சுத்தி நிறைய பிரச்சனை இருந்துச்சு, நிறைய எதிரிகள் இருந்தாங்க, நிறைய அடுத்த நாள் எப்படி போகும்னு தெரியாது, ரொம்ப கிரைசிஸ்ல இருந்தார். ஸோ அந்த இடத்துல அவர் நீதிமானா இருந்தார். ஆனா இங்க வந்து அப்படியே இன்னொரு சூழல்ல பொருத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவரை சுத்தி நிறைய சகல ஆசீர்வாதம் இருந்துச்சு, எல்லா அதிகாரமும் இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல அவர் பாவியாக மாறிவிட்டார். சரிங்களா? ஸோ வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அப்படி சொல்லலாம். வேதத்துல நாம வந்து பெரிய பெரிய ஆளுங்க, ஆபிரகாம், நோவா, மோசஸ், பீட்டர், இவங்க எல்லாமே ஒரு சூழல்ல தவறு செய்வதற்கான நிர்பந்தத்துக்குள்ள போயிடுறாங்க. ஸோ சாத்தான் என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா, நம்மளை சுத்தி சகல ஆசீர்வாதம் இருக்கும் பொழுதுதான் நம்மை சோதிப்பதற்கு, நம்மை பாவத்திலே விழுந்து விடுவதற்கான சூழலை கொண்டு வருவான்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த நேரத்துல யாருமே எதுவும் பண்ணல. ரொம்ப நம்பிக்கையா இருந்தான், ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தான். ஆனா எப்போ அவனை சுத்தி அதிகாரம் இருந்துச்சு, சூழல் இருந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்துச்சு. யோபுடைய லைஃப் கூட நம்ம பார்க்கலாம். யோபு வந்து சகல ஆசீர்வாதத்தோடு இருக்கும் பொழுது அங்க வந்து ஒரு இது நடக்கு, டயலாக் எங்க பரலோகத்துல என்ன அப்படின்னா, யோபு ஏன் உத்தமனா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான் அப்படின்னா, நீங்க அவருக்கு சகல ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறீங்க, நிறைய மக்கள் கொடுத்துருக்கிறீங்க, அதனாலதான் அவன் நீதிமானா இருக்கிறான். ஒருவேளை அவன் தரித்திரனா ஆயிட்டான் அப்படின்னா உண்மை கைவிட்டு விடுவான் அப்படி சொல்லி சொல்றாங்க. இது வந்து வேத வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி டயலாக் நடந்திருக்கும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீங்க வந்து யோபுவுக்கு வந்து காசு கொடுத்து நீங்க அவனை வந்து நீதிமனை வச்சிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல வந்து கட்சி மீட்டிங் எல்லாம் நடக்கும், நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம், எல்லாருக்குமே தெரியும். கட்சி மீட்டிங் போறவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்க, எல்லாம் சகலமும் கொடுத்துதான் கூட்டு போவாங்க. அங்க போய் அவங்க சந்தோஷமா ஐயா வாழ்க அம்மா வாழ்கன்னு சொல்லுவாங்க, வந்துருவாங்க. ஸோ இதைத்தான் அப்படியே லிட்டரலா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. யோபு ஏன் நீதிமானா இருக்கிறான் அப்படின்னா, நீங்க அவனுக்கு சகல ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் நீதிமானா இருக்கிறான், உண்மை தொழுது கொள்கிறான், உண்மை போற்றி புகழுகிறார். இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவர் பண்ண மாட்டாரு. அப்படிங்க போய் தான் இல்ல அது இல்லைனாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிதான் அவரனிடத்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்றாரு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் யோபு வந்து தன்னுடைய நீதியிலிருந்து விலகவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். சோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இன்றைய தினம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நீதிமானாய் இருக்கும் பொழுது நாம் சிந்துகிற கண்ணீர் வீண் போவதில்லை என்பதை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. சோ உங்களுடைய வாழ்க்கையில நீதி நிமித்தம் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்று சொன்னார், எல்லாருமே நம்ம வேலை பார்க்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல வேலை பார்க்கிறோம், ஒவ்வொரு சூழல்ல வேலை பார்க்கிறோம். சோ நாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பதனால ஒரு சில விஷயங்கள் நம்மளால கண்டிப்பா செய்ய முடியாது. நமக்கு தியானித்தபடி நீதிமானாய் நீதிமானாய் இருந்ததுனாலதான் தாவீதுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. ஒருவேளை அந்த இடத்துல அவன் மாறி இருந்தான் அப்படின்னா சவுலை கொலை செஞ்சிருப்பான், வேற மாதிரி அவன் பிளான் போட்டிருக்கலாம். சோ ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நான் கைக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரியத்திற்காக எல்லா உபத்திரவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் கண்ணீர் சிந்தினார். அந்த கண்ணீரை கடவுள் கணக்கில் வைத்திருப்பார் என்கிற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தது. சோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா we go through lot of struggles. சோ நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கூட வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, மற்ற வேற நம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துலயும் வேற நம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க. அது வந்து ரொம்ப சவாலா இருக்கும். ஸோ ஒரு லஞ்சம் வாங்குறது கூட மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். ஆனா நமக்கு வந்து அது நம்ம அப்படி கண்டிப்பா பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ அதனால நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க நேரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் உண்டு. அப்படியான நீங்க ஃபீல்ட்ல இருந்தீங்க அப்படின்னா நிறைய அனுபவங்களை நீங்க சொல்லிட்டே போகலாம். அந்த இடத்துல நீங்க துக்கப்பட்டு ஆண்டவருக்காக சந்திக்கிற பிரச்சனையின் நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வடிப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த கண்ணீரை ஆண்டவர் கணக்கில் கண்டிப்பாக வைத்திருப்பார். அதற்கான பிரதிபலனை கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஸோ இந்த ஒரு பிக்சர் இருக்குது. இதுதான் வந்து அப்படின்னா ஒரு பக்கம் என்ன அப்படின்னா தாவீதுடைய கிரைசிஸ் நிறந்த டைம்ல அவர் ப்ரேயர் பண்ணது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அவர் வந்து மனம் திரும்பி தவறு செஞ்சுட்டாரு, மனம் திரும்பி அதுக்காக ப்ரேயர் பண்றாரு. ஸோ இந்த 2 ப்ரேயருமே நமக்கு முன்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த எந்த ப்ரேயருக்கு ஆண்டவர் வேல்யூட் கொடுத்தாரு, எந்த ப்ரேயரை ஆண்டவர்
நினைவில் வைத்து கொண்டார் என்று சொன்னால், தான் நீதிமானாய் இருக்கிற சூழலிலே, வேத வசனத்துக்கு கூட நிறைய வசனங்கள் இருக்குது. நீதிமான்களுடைய நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஸோ ஆண்டவர் நிமித்தம் நாம் கஷ்டப்படுறது வந்து கண்டிப்பா ஆண்டவர் கணக்கில் வைத்திருப்பார். ஒருவேளை நம்ம அதை வந்து மறந்துடலாம். ஸோ ஆண்டவருக்காக நாம் நிறைய விஷயங்களை சகிச்சு போறதை நம்ம மறந்துடலாம். பட் ஆண்டவர் கண்டிப்பா அதை கணக்கில் வைத்திருப்பார். நீதிமான்களுடைய அலைச்சலும் கண்ணீரும் ஒருபோதும் வீணாவதில்லை, அது கர்த்தருடைய கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன அப்படின்னா, when we have everything, எல்லா சூழலும் நமக்கு சாதகமா இருக்குது, எல்லா பிரச்சனையுமே நமக்கு இல்லை, அப்படிங்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த இடம் தான் சாத்தான் உங்களை சோதிப்பதற்காக தேர்ந்து எடுக்கிற நேரம். சரிங்களா? ஸோ இயேசுவானவர் எங்க சோதிக்கப்பட்டார் அப்படின்னா, அவருக்கு உனக்கு சகல அதிகாரம் கொடுத்துருக்கிறேன், இந்த உலகத்து மேல அதிகாரம் இருக்குது, அந்த டைம்ல தான் ஆண்டவர் வந்து சாத்தானை வந்து சொல்லி சோதிக்கிறாங்க. சில பைபிள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். ஸோ நம்ம கம்ஃபர்டபுள் லைஃப்ல இருக்கலாம். இப்போ பிராய்லர் கோழி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் பார்க்குறோம், பிராய்லர் கோழி ஒரு சேஃபான ஒரு இடத்துல வச்சு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இறை வந்து அதை தேடி வந்துடும், எந்த கழுகும் வந்து தூக்கிட்டு போறது இல்லை, ஒரு சின்ன பூச்சி கூட உள்ள வர முடியாது, ஏன்னா எல்லாம் வேலி அடிச்சு காத்துக்கிறாங்க. ஸோ எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, எப்போ அந்த கூண்டை விட்டு வெளியே போகுதோ அதுக்கு நடக்க முடியாது, ஈஸியா வந்து எதிரி வந்து. ஆனா இதே இன்னொரு கோழி, நாட்டுக்கோழி பார்த்தோம் அப்படின்னா, அது நல்ல இறைய ஓடி ஓடி சாப்பிடும், எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நேர் சந்திச்சிடும். சரிங்களா? ஸோ பிராய்லர் கோழி எப்படி அப்படின்னா கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்குது. ஸோ நம்மளுமே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு வாழ்க்கையோ சகல ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது அப்படின்னா, இன்னும் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் யோசிக்க வேண்டும். ஸோ நம்மளை சுத்தி பிரச்சனை இருக்குது, சுத்தி தினமும் we go through lot of struggles, lot of pains அப்படின்னா, we have to be very thankful God, we have to stand on that. அதே சூழலில் நீங்கள் நீதிமான இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரும் சேமித்து வைக்கப்படும். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை காண்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.